ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நிலக்கடலை லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாம் இப்போ நிலக்கடலை உருண்டைக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். இதுக்கு வந்து நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பச்சை நிலக்கடலை, அதனால் இதை வந்து வறுத்துக்கணும். நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். நிலக்கடலைக்கு ஈக்குவலாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு உருட்டுற மாதிரி கிடைக்கும். அப்புறம் ஏலக்காய் பொடி எடுத்துருக்கேன். நெய் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுப்போம். நிலக்கடலையை வந்து மேலே உள்ள தோல் வந்து வறுப்படுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மேலே உள்ள தோல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மேலே மட்டும் கருவிடும். இது பாருங்கள், நல்லா எல்லாம் வந்து வெடிப்பாக விட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து லோ ஃப்ளேம் சிம்மில் தான் வச்சு இது பண்ணேன், ஹீட் பண்ணேன். அந்த மேலே உள்ள தோல்லாம் உறிஞ்சி மேலே வந்து எல்லாத்துலேயும் வெடிப்பு விட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது லைட்டாக ஆறின பிறகு மேலே உள்ள தோடை வந்து கசக்கி நம்ம இப்படி கசக்கி விட்டோம்னா அந்த தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணால் அந்த தோல் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ஓரளவு எல்லா தோலையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஓரளவு எல்லா தோலையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை ஜாரில் போட்டுப்போம். இந்த நிலக்கடலை உருண்டை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதிலே வந்து வெல்லமும் கொட்டிடலாம். நான் வந்து எவ்வளோ நிலக்கடலை எடுத்துக்கிட்டேனோ அதுக்கு ஈக்குவலாக தான் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இதில் ஏலக்காவும் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா அடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு நெய் விட்டுப்போம். இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியது கிடையாது. கொஞ்சோண்டு வாசனைக்காண்டி நெய் விட்டுக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கருப்பட்டி சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கருப்பட்டி சேர்த்து கூட பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் ப்ரொசீஜரு. இப்போ இதை நம்ம பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், உண்மையிலே இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிலக்கடலை லட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி உருட்ட அந்த நம்ம போட்டிருக்க அந்த நாட்டு சக்கரை வந்து இலகும், பார்த்தாலே தெரியும். நம்மளோட சுவையான ஹெல்த்தியான நிலக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட உங்கள் கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.